சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஈசான்ய ஞான தேசிகர். வேலூரில் திருநீலகண்ட தேசிகர் உமைய பார்வதி என்னும் தம்பதியினர் மகப்பேறு எதுவுமில்லாமல் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்ட வரத்தின் விளைவாக பிறந்தவர் இவர். வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். இவர் பிறந்தது 1750. இளைய வயதில் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் கந்தப்பன். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஆசிரியரே வியந்து போற்றும் மாணவராய் திகழ்ந்தார். சிவ திருவிளையாடல் இவருக்கு மிகவும் அத்துப்படி. வகுப்பில் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாகவே எல்லா பாடங்களையும் சொல்லி எல்லோரையும் அசத்தி விடுவார். அடுத்த கணம் மனம் முழுவதும் தவத்தில் லயித்துவிடும். 7வது வயதில் குல வழக்கப்படி ஆச்சாரிய அபிஷேகம் செய்து இவருக்கு தேசிகர் பட்டம் சூட்டப்பட்டது. கந்தப்பன் கந்தப்ப தேசிகர் ஆனார். நாள்தோறும் இவர் கடமை தவறாமல் சிவபூஜையில் ஈடுபட்டு வந்தார். 16ஆம் வயதில் பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணி பெண் பார்க்க தொடங்கி பெண்ணை நிச்சயித்த போது அத்திருமணத்திற்கு சம்மதிக்காமல் தமக்குரிய குருவை நாடி உடனே தல யாத்திரைக்கு கிளம்பினார். கிளம்பியவர் நேரே சிதம்பரம் போய் சேர்ந்தார். சிதம்பரத்திற்கு வந்தவர் நடராஜ பெருமானை வழிபட்டு அங்கே ஆயிக்குளம் வடக்கரையில் இருந்த மௌனகுரு சுவாமிகளை தரிசனம் செய்து அவருடைய அருளுக்காக தவம் கிடந்து அவருடைய பேரருளை பெற்றார். மௌனகுரு தம்முடைய கம்பளத்தை எடுத்து அவர் மீது போத்திய அடுத்த வினாடி மெய்ஞான உணர்வை பெற்றார். யோகப்பட்டை, தண்டு, கமண்டலம் இவற்றுடன் குருவிடம் அனுமதி பெற்று தமது தல யாத்திரையை தொடர்ந்தார். திருவாரூர், நாகை, சிக்கல் என தமது திருத்தல யாத்திரை தொடர்ந்த பின்னர் நாகப்பட்டினம் அருகே உள்ள பொருள் வைத்த சேரி என்னும் தலத்திற்கு வந்து அங்கே இருந்த உகந்தலிங்க ஞானதேசிகர் என்னும் மகா ஞானியிடம் சில காலம் உடனிருந்து அங்கே மக்களுக்கு ஞான உபதேசம் செய்தார். பின்னர் தனிமையை நாடி யாருமே இல்லாத இடத்தில் இருக்க எண்ணியவர் திருவண்ணாமலைக்கு சமீபத்தில் உள்ள வெட்டவளம் அருகிலுள்ள பாக்கம் மலையில் இருந்த குகை ஒன்றில் சமாதியில் ஆழ்ந்து தவமிருந்தார். அப்போது இவருக்கு அந்த பகுதியை சேர்ந்த மாடு மேய்ப்பவர் ஒருவர் இவரது பெருமையை உணர்ந்து தினமும் பால் கொண்டு வந்து கொடுத்து சேவகம் செய்திருக்கிறார். இப்படியாக மகானுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருவதில் பெரும் மகிழ்ச்சியுற்ற அந்த நபருக்கு ஒரு நாள் புதையல் ஒன்று கிடைக்கவே ஏழையாய் இருந்தவர் பெரும் பணக்காரராகிவிட்டதைக் கண்ட அவ்வூர் மக்களும் மற்றவர்களும் சேர்ந்து ஞானிகளை சூழத் தொடங்கி தாங்களும் அதுபோல் செல்வந்தராக வேண்டுமென்று தொல்லை கொடுக்கவே அது கண்டு மனம் வேதனையுற்று வெறுத்து போன மகான் அங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்து மலைக்கு தென்மேற்கில் இருந்த கோரக்கநாதர் குளக்கரையின் மேற்புறம் இருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார். இப்போது அந்த ஈசான்ய குளம் பாண்டவர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் சித்தர்கள் பலர் அங்கு வந்து ஈசான்ய தேசிகரை இந்த மலைக்கு அழைத்து சென்று அவருக்கு அருள் ஞானம் வழங்கி கனி ஒன்றையும் கொடுத்து திரும்பவும் அவரை சூக்ஷ்ம வடிவில் அதே ஈசான்ய குளக்கரையில் கொண்டு வந்துவிட்டு மறைந்து விட்டனர். தேசிகர் அக்கனியை தமது குளக்கரை தவத்தின் போது தமக்கு அணுக்க தொண்டராயிருந்து பிள்ளைகள் எதுவும் இல்லாதிருந்த பக்தர் ஒருவருக்கு கொடுக்க
அதை பெற்றுக்கொண்டு சென்ற அந்த அடியவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஈசான்ய ஞான தேசிகர் ஈசான்ய தீர்த்த குளக்கரையின் கரையோரம் இருந்த மிகப்பெரிய ஆலமரத்தின் கீழ் தவம் இருந்தபோது தவத்திற்கு இடையூறு எதுவும் ஏற்படாமல் இருக்க அவருக்கு அண்ணாமலையாரே புலி வடிவில் வந்து காவல் இருக்க தொடங்கினாராம். அங்கு இருக்கும் புலி அண்ணாமலையார் என அறியாமல் எல்லா புலிகளும் அங்கு வந்து கூடிவிட்டு இருக்கின்றன. பக்தர்கள் அவரை நாடி வருகையில் தேசிகர் தமக்கு காவலாயிருக்கும் புலியை மெல்ல வருடி போ என்று சொன்னதும் அது அங்கிருந்து நகர்ந்து விடுமாம். இப்படியாக இவருடைய அற்புத சித்திகள் அநேகமாய் நிகழ்ந்து கொண்டிருக்க இவரது பெருமை ஊர் முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. திருவண்ணாமலை தென்னார்காடு மாவட்டத்தை வெள்ளையர்கள் ஆண்டு வந்த சமயம் அது. அப்போது காச நோயால் அவதிப்பட்ட ஐடன் துரை என்னும் கலெக்டர் ஒருவர் சுவாமியை நாடி வந்து தம் குறை தீர்க்க வேண்ட சுவாமிகளும் அவருடைய காச நோயை எளிதில் குணப்படுத்தவே அகமகிழ்ந்து போனார் ஐடன் துரை. அந்த துரை தேசிக சுவாமியை அன்புடன் தாத்தா என்று அழைப்பது உண்டு. தம் குறை நீங்க பெற்றவர் அடிக்கடி சுவாமியை தேடி சென்று தரிசித்தார். நிலம் ஒன்றை தானமாக அளிக்க அவர் முன் வந்தபோது சுவாமிகள் அதை அண்ணாமலையாருக்கே அளிக்கும்படி அருளாணை இட்டார். அதேபோல் மற்றொரு முறை அக்காலத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா சமயத்தின் போது நடந்த தேரோட்டத்தை தொடங்கி வைத்து சுவாமிகளை தரிசிப்பதற்காக ஐடன்துரை குதிரை மீது திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருக்கையில் திடீரென்று பெண்ணாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. ஒரு கணம் திகைத்து போன துரை பின்னர் சுவாமியை மனதில் நினைத்து தியானித்த வண்ணம் குதிரையுடன் வெள்ளத்தில் இறங்கிவிட்டார். அப்போது ஈசான்ய குளக்கரையில் தவ நிலையில் இருந்த தேசிக சுவாமிகள் தமது கைகளை நீட்டி திருப்பி ஏதோ முணுமுணுத்தார். அவர் அங்கே முணுமுணுத்த அக்கணம் இங்கே ஆற்றில் குதிரையுடன் இறங்கிய ஐடன் துரைக்கு குதிரை செல்ல நதி நீர் விலகி வழிவிட்டு இருக்கிறது. ஐடன் துரை தன் உடைகள் நனையாமல் ஆற்றை கடந்திருக்கிறார். இதை நேரில் கண்ட மக்கள் ஆச்சரியத்தால் வாயடைத்து நின்று போய் விட்டிருக்கின்றன. இப்படி எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் திருவண்ணாமலையில் இவரால் நிகழப்பட்டு இருக்கின்றன. ஈசான்ய தேசிகர் சமாதியாக போகும் நாள் நெருங்குவதைக் கண்டு அதை அவரே ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து குறித்து வைத்து உள்ளார். அவர் குறிப்பிட்டிருந்த அந்த நாளும் வந்தது. 1829 ஆண்டு வருடம் ஜனவரி மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் மார்கழி 26ஆம் தேதி குருவாரம் கூடிய மிருகசீஷம் நட்சத்திரம் அன்று தேசிகர் அடிக்கடி செல்லும் ஒரு வில்வ மரத்தடிக்கு சென்று அங்கே அண்ணாமலையாரை வணங்கும் இடத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்தார். வடதிசை நோக்கினார். சின்முத்திரை கொண்டு மலர்ந்த முகத்தோடு அருணாச்சலத்தோடு தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டார். வெட்டவளம் ஜமீன்தார் குடும்பம் இவரது சமாதியையும் மடத்தையும் கட்டிக்கொண்டு இருக்கிறது. இப்போது அது ஈசான்ய மடம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் சார்பில் இப்போது அங்கே சிதம்பர சுவாமிகள் இருக்கிறார்கள். பகவான் மகரிஷி அவர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருகையில் இந்த மடத்தில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவது படிப்பது வழக்கம். ஈசான்ய தேசிகர் அமர்ந்து தியானம் செய்த அந்த ஆலமரம்
இப்போது இல்லை. புலிகள் காவலுக்கு இருந்த இடம் இப்போது பாதாள அறையாக காணப்படுகிறது. திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திற்கு வடக்கில் வேலூர் செல்லும் சாலையும் அவலூர்பேட்டை செல்லும் சாலையும் பிரிகின்ற இடத்தில் அவலூர்பேட்டைக்கு சற்று தொலைவில் ஈசான்ய மடம் உள்ளது. இம்மடத்தில் காணப்படும் வில்வ மரத்தடியில் ஈசான்ய ஞானதேசிகரின் சமாதி கோயில் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.